இப்போ உன்னை விஜய் சேதுபதி சார் இவ்வளோ தூரம் பண்ணியுமே நீ லைவ் முடிஞ்சது என்ன பண்ற? அவர் என்னைய தப்பா சொல்றாரு. அவர் பாத்தியா தீபக்கை ஒண்ணுமே சொல்ல. நம்ம ஓட்ட சட்டை நம்ம சத்யா, ஐயோ பாவமே. இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பரவாயில்ல போயிட்டு வாங்க சத்யா அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்தி விட்டாரு. நான் தான் கண்ணியமானவன், நான் நல்லவன், என்னை விட நல்லவன் இந்த உலகத்திலே யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு டப்பா தட்டிக்கிட்டு இருப்பாரு. ஒன்றை வச்சு அவங்கள நல்லவங்களா காட்டிக்கிறாங்க, புரிஞ்சுக்கோடா ஜெஃப்ரி அப்படின்னு. அது நம்ம பவித்ராவை கூப்பிட்டு எந்திரிச்சு, அம்மா எந்திரிங்க, உங்களையே தான் இந்த வீட்டுக்குள்ளே யாருமே பேச விட மாட்டாங்களே, நீங்கள் பேசுங்களே, நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். நம்ம கிரிஞ்சு கப்பல் பெரிய போகிறாங்க. அதாவது நம்ம தர்ஷிகா பிறந்தநாள் கொண்டாடிட்டாங்க எப்படியோ அவங்க சொன்ன மாதிரி. அதனால நாளைக்கு தர்ஷிகா வெளியே போயிடுவாங்க. அவங்கள நல்லபடியாக. வணக்கம் மக்களே. இந்த 10 வாரத்தில் நம்ம பிக் பாஸ் வீட்டில் இந்த 10 வாரத்தில் இல்லாத ஒரு வாரம் இந்த வாரம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு சத்தியமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஐயோ தலைவா, ஐயோ ஒரு 6-7 வாரமாக நம்ம விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு ரொம்ப போட்டு எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போன வாரமும் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா வச்சு கிண்டிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். முக்கியமாக வரேன் பாருங்களேன். இந்த வாரம் எப்படி இருந்தாலும் 3 டாபிக் தான் பேச போகிறாரு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்லு, லேபரு, அப்புறம் இந்த மேனேஜர் ஒர்க்கர் டாஸ்க்கு, அப்புறம் ஒரு சின்ன சண்டைகள், வார்த்தைகள், இதை பற்றி எப்படி இருந்தாலும் பேச போகிறாரு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக ஒரு நியாயத்தை கொடுத்துட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்லு ஓரியன்ட்டு, லேபர் ஓரியன்ட்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டப்பாருனை போட்டு பேசுவியான்ட்டுன்னு போட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் மட்டை அடிச்சு உட்கார வச்சாருன்னு சொல்லணும். அவர் அவளை அடிச்சு உட்கார வைக்கிறாரு. அப்பயும் நம்ம டப்பாருன்னு நான் நல்லவன், எங்க அப்பா அம்மா நல்லவங்க, எங்க வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லவங்க, இது என் குடும்பம், இது என்னோட வாழ்க்கை, இது என்னோட குடும்பம், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, நீங்க எல்லாம் என்னை காப்பாற்றணும், நீங்க தான் எல்லாமே எனக்கு, நீங்க தான் எல்லாம் நல்லா அப்படின்ற மாதிரி போட்டு கிறுக்காய்கிட்டேன்னு சொல்லணும். லைவ்ல அப்படியே மண்டையெல்லாம் வேறு, ஐயோப்பா மண்டை வலி வந்துருச்சு, அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு நம்ம அருண். டப்பாவை போட்டு எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, ஏன்னா உனக்கு அவ்வளோ தெளிவா வீட்டில் இருக்க 13 பேர் பக்கம் எந்திரிச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முத்துக்குமரன் அவ்வளோ தெளிவா சொல்றான், நீ ஒரு தப்பு பண்ற, அதை நியாயப்படுத்தணும், நான் தான் கரெக்ட் அப்படின்றதுக்காக 13 பேர் உன்னை ஆப்போசிட் பண்ணாலுமே நான் சொல்றதான் கரெக்ட்னு நிக்கிற, அதுதான் தப்புன்னு சொல்லி உனக்கு இவ்வளவு தூரம் பேசுறாங்க. அந்த வேர்டு பிரச்சனையே இல்லை, நீ அதை பெருசாகி தான் கொண்டு வந்த. இப்போ உன்னை விஜய் சேதுபதி சார் இவ்வளவு தூரம் பண்ணியுமே நீ லைவ் முடிஞ்சது என்ன பண்ற? அவர் என்னைய தப்பா சொல்றாரு. அவர் பாத்தியா தீபக்கை ஒண்ணுமே சொல்ல. அவர் சும்மா லேபர் ஓரியன்ட்டு, சரி இனிமேல் சொல்லாதீங்கன்ட்டு போயிட்டாரு. அவர் என்னையே அப்படி பண்றாரு. ஐயோ என்னால எனக்கு முடியாது, நான் நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, என்னை எப்படி ஒரு கெட்டவன் சொல்லலாம். திரும்பவும் நம்ம விஜய் சேதுபதி சார் இப்படி சொல்றாரு. என்னடா என்கிட்ட இருந்தா சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி சார் அங்கிருந்தே லைவ் முடிச்சு வீட்டுக்கு நான் போயிட்டு 2 கிளம்பிட்டாருன்னு பார்த்தா திடீர்னு அங்கிருந்து நம்ம அருண் ஒன்று சொல்லியிருப்பாரு. அவர் இப்படி என்னை சொல்லியிருக்கலாம், அவர் சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம அருண் ஒன்று விஷால்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. விஷால் கரெக்டாக ஒன்று கன்வே பண்ண வந்திருப்பாரு. புரிஞ்சு மாறிக்கூடா அப்படின்னு சொல்றப்போ நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு ஹிட் ஆயிருக்கும் போல, அருண் பிரசாத் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? அந்த வேர்டு தான் பிரச்சனையே. இப்போ நீங்க அதை வச்சு தான் விளாண்டுருக்கீங்க. இதெல்லாம் என்னோட குடும்பம், ஒரு குடும்பமா பார்த்தே நான் பண்றேன், என் ஃபேமிலி நான் பிரிக்க விரும்பல, இப்படிலாம் நீங்க பேசுறதெல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான், நான் உங்களுக்கு தப்பு சொல்ல உங்க மேல பழி போட விரும்பல. ஆனா அந்த வேர்டை வச்சு நீங்க ஒண்ணு பண்றீங்க பாத்தீங்களா, அதுதாங்க பிரச்சனை. அதுக்கு தாங்க உங்களை விஜய் சேதுபதி சார் அடிக்கிறாரு, அவ்வளவு தூரம் சொல்றாரு. அப்பயும் நான் தான் நல்லவன், நான் தான் கண்ணியமானவன், நான் நல்லவன், என்னை விட நல்லவன் இந்த உலகத்திலே யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு டப்பா தட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஏண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லைவை போட்டு எப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் டக்குன்னு எடுத்து நம்ம ஓட்ட சட்டை நம்ம சத்யா, ஐயோ பாவமே. இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல போயிட்டு வாங்க சத்யா அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்தி விட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக நம்ம ஜெஃப்ரிட் வந்துருச்சு. இதெல்லாம் உன்னைய வச்சு அரசியல் பண்ணுறாங்க, ஒன்றை வச்சு அவங்கள நல்லவங்களா காட்டிக்கிறாங்க, புரிஞ்சுக்கோடா ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லாத மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம அருண் ஒரு இடையில ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, எதா இருந்தாலும் இங்கேயே பேசிடுங்க, அப்புறம் நான் இருக்கிறப்பே பேசிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது நிறைய பேர் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அருண் இருந்துக்கிட்டு நம்ம டப்பா இருக்கு அப்படி இல்லை, டப்பா அருண். அவர் விஜய் சேதுபதி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவரை போய் பின்னாடி அவரு என்ன இப்படி, அவருக்குலாம் நான் பயப்பட மாட்டேன், அவர் பேசினா பரவாயில்ல, எனக்கு நியாயம் கிடைக்கலாட்டி பரவாயில்ல, இந்த மாதிரி பேசுறது. இப்போ உன்னை இப்படிலாம் சொன்னா அவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, அப்போ அவர் பண்ணது தப்பு இல்லையா? அவர் எப்படி இந்த லேபர்ன்ற ஒரு வச்சு நான் எல்லாத்தையும் குடும்பமாக தானே பார்க்குறேன், எல்லாத்தையும் நான் குடும்பமாக பார்க்குறேன், எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன், ஏன் நீ இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. நல்லவன் டேய், நீ நல்லவனே இல்லடா எப்பா நல்லவேன்ட்டுன்னு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் பைத்தியம் ஆக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமாக பண்ணிட்டு இருக்கான் நம்ம தப்பாருன்னு.
மச்சான் எனக்கு இந்த வாரத்தோட போதும்டா, நான் வெளியே போயிடுறேன்டா அப்படின்னு நம்ம டப்பாருன்னு விஜய் சார்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணுடா, விஜய் சேதுபதி சாரவே கொடுமைப்படுத்திட்டீங்களா. அவரு வராரு மைக்ல, அருணு என்னப்பா நான் போன பிறகு என்னை அடிக்கிற நீ, அடிப்பா அடிப்பா இப்போ வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து, புரியுதுங்களா, புரிச்சுக்கோங்க, நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன், நாளைக்கு வந்து தரிசிக்கா உங்களை எல்லாம் ரோஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. சார் இது என்னோட சொந்த வீடு, நான் என்னோட சொந்த வீடா பாக்குறேன், தயவு செஞ்சு என்னை இப்படி சொல்லாதீங்க, நான் யாரையும் பிரிச்சு பேக்கல சார், இது என்னோட சொந்த வீடு சார், தயவு செஞ்சு புரிச்சுக்கோங்க, என்னோட சொந்த வீடு மாதிரி நான் பாக்குறேன், எங்க அம்மா அப்பா எல்லாரும் இங்க இருக்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹாஸ்டல்ல இருந்திருக்கேன், அது மாதிரி தான் நான் இங்க பாக்குறேன், யாரையும் லேபர்னு பிரிச்சு பேசல. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நீங்க இப்படி சொன்னது. டே டப்பா டப்புக்கு டப்பா உன்னையெல்லாம் என்னடா, ஐயோ ஐயோ என்கிட்ட இருந்தா வந்துட போடு, என்ன எப்பா பச்சையா நடிக்கிறானப்பா, ஐயோ ஒண்ணுமே பண்ண மாட்டேன், என்ன நல்லவே நல்லவேன்னு காமிச்சு என்ன பண்ண போற, கேம் விளையாட வந்திருக்க, கேமை கரெக்டாக விளாண்டுட்டு போனால் உன்னை விட போகிறாங்க, அதை விட்டு போட்டு என் குடும்பமாக பார்க்குறேன். பேசுனது ஒரு டாபிக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவை அனுப்பிட்டு அந்த நாமினேஷன் ஃபீபாஸுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த ஒரே டாபிக் தான், இந்த லேபர் ஓரியன்ட்டு ஸ்கில் ஓரியன்ட்டுன்னு வச்சு ஒவ்வொருத்தரையா, அது நம்ம பவித்ராவை கூப்பிட்டு எந்திரிச்சு, தம்மா எந்திரிங்க, உங்களே தான் இந்த வீட்டுக்குள்ளே யாருமே பேச விட மாட்டேங்களே, நீங்கள் பேசுங்களே, நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் சார், அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அதனால நான் அவங்கள சொல்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஏம்மா நீ அவங்கள சொல்கிறாங்கன்ட்டு பழி வாங்க சொல்ல உனக்கு என்ன தோணுதோ அதை பேசணும், உங்களை யாரும் இங்கே பேச விடாமலாம் இல்லை, பேச உங்களுக்கு இடம் இருக்குது, நீங்கள் பேச மாட்டீங்க, அதனால உங்கள் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி உட்காருமா அப்படின்ட்டுன்னு உட்கார வச்சுட்டாங்க. முத்துக்குமரன் நல்லா கவுண்டர் போட்டுருப்பாரு. அப்புறம் ராணு வந்துருச்சு, சார் சரிங்க சார், சார் சொல்ல தெரில சார் ஏன்டா, அப்புறம் நான் முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு, தம்பி விளக்கமாத்தவன் கையில் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ, கூட்டுவ, இதுக்கு பேர் லேபர் ஓரியன்ட். இதுவே சமையல் கட்டில் நம்ம காய்கறி எடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்போ இருந்துக்கிட்டு நம்ம தீபக்கண்ணே இல்லாமல் போயிட்டார், நம்மளால குழம்பு வைக்க முடியுமா, முடியாதுல, அதுதான் ஸ்கில் ஓரியன்ட். இதை தானே வந்துட்டு அப்பயே சொல்லி புரிய வச்சாச்சு, இங்கே வந்து சொல்ல ஏன் பயப்படுற, தனியாக திரியணும்னு பார்க்குறேன் அப்படின்னு முத்துக்குமரன் செமையாக பாயிண்ட் வச்சிருப்பாரு. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரே டாபிக் பண்ணாலுமே விஜய் சேதுபதி சார் பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சாருன்னு தான் சொல்லணும். நம்ம டப்பா அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி போயிட்டான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு போட்டு பொடனி சார் போட்டாரு, டப்பாவை போட்டு பிரிச்சு எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். நாளைக்கு இருக்கு டப்பாவுக்கு, நாளைக்கு இன்னும் இருக்கு, நாளைக்கு முத்துக்கும் ரோஸ்ட் கொடுக்குன்னு நினைக்கிறேன். முத்துவும் கண்டிப்பாக ஏதாவது பேசுவாங்க, ஏன்னா முத்துவும் இதாக இருக்கும். அதுலேயே இந்த லேபர் ஸ்கில்ஸு நம்ம விஷால் இந்த மாதிரி கலாய்க்க மட்டும்தாலே போயிருக்கோம். பட் தேவையில்லாமல் கொலாப்ஸ் ஹோன்ட்டு வந்துருச்சு. அப்புறம் நம்ம சத்யா ஆசைப்பட்ட மாதிரி என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு கேட்டனால சத்யாவை நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு ஆரம்பத்திலே தட்டி விட்டாங்க. நம்ம கிரிஞ்சு கப்பல் பெரிய போகிறாங்க, அதாவது நம்ம தர்ஷிகா பிறந்தநாள் கொண்டாடிட்டாங்க எப்படியோ அவங்க சொன்ன மாதிரி, அதனால நாளைக்கு தர்ஷிகா வெளியே போயிடுவாங்க. அவங்கள நல்லபடியாக, அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு வேறு நம்ம விஷால் கையில் உனக்கு திஷ்டி பற்றக்கூடாது அப்படின்னு ஒரு கருப்பு கை கட்டி விட்டுருப்பாங்க. நாளைக்கு தரிசிக்காவை அடிச்சு தாட்டிடுவாங்க. நாளைக்கு விதவிதமாக ரோஸ்ட் இருக்குது. நல்ல வேலை எப்படியோ நான் எதிர்பார்த்த மாதிரி டப்பா இருன்னு அடிச்சிட்டிங்க. ஆனால் இது என்னோட வீடு, புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது என்னோட வீடு, என்னோட மக்கள். ஆனால் ஒன்று இவ்வளோ அவர் சொல்கிறாரு கரெக்டாக நீ பண்ணுங்கன்ட்டுன்னு, அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் முன்னாடி பேசாமிக்கிட்டு வந்துட்டு போதுன்னு நினைக்கிறேன் மச்சான், நீ இந்த கேம் என்ன விளையாடுறது, அவ்வளோதான், இனி தப்பாக போயிடும், நான் வெளியே போகிறேன், எனக்கு விளையாட முடியல. டேய் எதுக்குடா உங்களை எல்லாம் உள்ள விட்டாங்கன்னு இருக்குடா, ஐயோப்பா ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்கீங்கடா, பிக் பாஸ் சீசன் 8 worst 8 சீசன் தான் சொல்லணும், போட்டு ரணமாக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்பா ஏதோ முத்துக்குமரன் இருக்கனால கண்டென்ட் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ முத்துக்குமரன்ட்டா அதுக்கு வேறு கமெண்டில் திட்டுவீங்க, என்னமோ உண்டு, இது எங்களோட வீடு, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, புரியுதுங்களா, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, இது என்னோட வீடு, நம் மக்கள், என் வீடு, என் பாசம், ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய்.